ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பிடி ஆயிடுச்சு. அவ்வளோ திரும்ப தோற்று போயிட்டாங்க. என்னவோ ஆட்டம் போட்டாங்க. சிஎஸ்கேவோட ஜெயிச்சோன்னே ரைவல்ரின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கு தான் இருக்கணும். நிறையா இந்த காவேரி இஷ்யூவில் தண்ணி தராமல் இது இருக்கிற கண்டிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கணும். சரி, ஓகே, தோனி கூட விராட் கோலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி மேட்ச் ஸ்டார்டிங் அப்போ சீன் போட்டு போகிறாரு அப்படின்ற கண்டி சப்போர்ட் பண்ணுனா நம்மக்கிட்டே ஜெயிச்சது கூட பரவாயில்லைங்க, அக்ரஷன் கூட பரவாயில்ல. ஆனால் கெட்ட வார்த்தை நம்மள்ட்டே வெகன் சோல்னு சொல்கிறது நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு விராட் கோலி. அந்த அக்ரஷன் அவர் மீறி வெளியே வந்துடுது. இன்னொரு 3 to 5 வருஷம் விராட் கோலி இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையரே ஆயிடுவார். அடுத்த வருஷத்துலேருந்து ஜெயிச்சா கூட சிஎஸ்கே 5 கப்பு இருக்குது. ஒரு 2 கப் கூட ஜெயிக்க முடியுமா அவங்கள? எதுவும் முடியாது. அதுக்கு இந்த ஆட்டம் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வச்சு பார்க்குறப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணால் டேரசம் புரிய சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க, சென்னையில் பெங்களூருக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் என்னன்னு சொல்கிறது? தண்ணியும் தர மாட்டீங்க, நாங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணுமா? நீங்களாம் யாரா? நீங்கள் எங்கேருந்து